ஹரியானா மாநிலம் குருகிராம் பலியாவாஸ் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஹரிஷ். 42 வயதாகிறது. குருகிராமில் பழைய இரும்பு பொருட்களை வாங்கி விற்கும் வியாபாரம் செய்து வந்துள்ளார். ஹரிஷுக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். அவர்கள் 3 பேரும் பலியாவாஸ் கிராமத்தில் வசித்து வரும் நிலையில் ஹரிஷ் குருகிராமில் வசித்து வந்துள்ளார். 2 வருடங்களுக்கு முன்பு டெல்லியைச் சேர்ந்த யஷ்மீத் கவுர் என்ற 27 வயது இளம் பெண்ணோடு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் அந்த பழக்கம் காதலாக மாறியுள்ளது. இருவருக்கும் 15 வயது வித்தியாசம் இருந்தாலும் அவர்களின் காதல் முன் அவையெல்லாம் மறைந்து போயிருக்கிறது. 1 வருடத்திற்கு முன்பு இருவரும் குருகிராமில் வாடகைக்கு வீடு எடுத்து லிவின் முறையில் வாழ்ந்து வந்துள்ளனர். காதலியோடு ஹரிஷ் வசித்து வந்தாலும் குடும்பத்தை அவர் கவனிக்க தவறியது இல்லை. அடிக்கடி ஊருக்கு சென்று மனைவி பிள்ளைகளை பார்த்து வந்துள்ளார். அதோடு செல்போனில் மனைவியிடம் பேசி வந்துள்ளார். இது யஷ்மித்துக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹரிஷ் தனக்கு மட்டுமே சொந்தமானவர் என்று அவர் நம்பியிருக்கிறார். இதனால் மனைவியிடம் ஹரிஷ் பேசும்போதெல்லாம் யஷ்மீத் அவரை கண்டித்திருக்கிறார். ஆனால் ஹரிஷோ இதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. தொடர்ந்து மனைவியோடு பேசி வந்திருக்கிறார். காதலன் மீது இருந்த பொசசிவ்னஸ் ஒரு கட்டத்தில் யஷ்மீத்துக்கு கொலைவெறியாக உருமாறி இருக்கிறது. சம்பவத்தன்று உடல்நிலை சரியில்லாத மனைவிக்கு வழக்கம் போல போன் செய்து பேசியிருக்கிறார் ஹரிஷ். இதை கவனித்த யஷ்மீத் காதலனை கண்டிக்கவே இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் அந்த வாக்குவாதம் உச்சகட்டத்தை எட்டியதும் கிச்சனில் இருந்து கத்தியை எடுத்து வந்த யஷ்மீத் காதலன் நெஞ்சிலேயே சரமாரியாக குத்தியிருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஹரிஷ் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்து போய்விட்டார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து ஹரிஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக யஷ்மீத் கவுரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹரிஷின் உறவினரான பரத் என்பவர் யஷ்மீத் இந்த கொலையை தனியாக செய்திருக்க வாய்ப்பு இல்லை என்று பகீர் கிளப்பியிருக்கிறார். ஹரிஷின் நண்பரான விஜய் என்பவர் லிவின் ஜோடி வசித்து வந்த அதே பிளாட்டில் வசித்து வந்துள்ளார். தொழில் நிமித்தமாக ஹரிஷ் விஜயோடு அடிக்கடி வெளியே சென்று வருவது வழக்கம். கொலை நடப்பதற்கு முன்பு பரத்தை சந்தித்த ஹரிஷ் அவசரமாக 7 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிக் கொண்டு விஜயோடு காரில் வீட்டிற்கு திரும்பியிருக்கிறார். அதன் பிறகுதான் அவர் கொல்லப்பட்டுள்ளார். கொலை நடந்தபோது விஜயும் அருகில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதோடு 7 லட்சம் ரூபாய் பணமும் வீட்டில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நண்பனுக்கு துரோகம் செய்த விஜய் யஷ்மீத்தோடு சேர்ந்து ஹரிஷை கொன்றிருக்கலாம் என பரத் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் பேரில் விஜயிடமும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் கொலைக்கான காரணம் என்ன என்று தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.